என் புள்ள இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்துதான் பொண்ணு வரும்னு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்ற நினைப்பில் சில தாய்மார்கள் கூறுவதுண்டு. அப்படி உண்மையிலேயே சீமையில் இருந்து சும்மா செக்கச்செவேல்னு ஒரு பொண்ணு பிளைட்ல இருந்து இறங்கி பையனை தேடி வீட்டுக்கே வந்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் திக்குமுக்காடி போனார் இளைஞர் சந்தன் சிங் ராஜ்புத்தின் தாய். அதுவும் அந்த பெண் தாயுடன் வந்திருக்கிறார் திருமண சம்பந்தம் பேச. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட். யார் அந்த அமெரிக்க மாப்பிள்ளை? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். 30 வருடங்களுக்கு முன்பு வெளியாகி அண்மையில் ட்ரெண்டிங்கான சீ 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 பாடலில் வரும் ஹீரோ போல நீண்ட தலைமுடியுடன் ஊருக்குள் டல்லாக சுற்றி கொண்டிருந்த இளைஞர் சந்தன் சிங் ராஜ்புத். இன்ஸ்டாகிராமில் அறிமுகமான அமெரிக்க பெண்ணான ஜாக்லின் உடன் நட்பாக பழகியுள்ளார். புகைப்பட கலைஞரான ஜாக்லினை தனது புகைப்பட கலையால் காதலில் வீழ்த்தியுள்ளார் சந்தன் சிங் ராஜ்புத். 14 மாதங்களாக வீடியோ காலில் காதலை வளர்த்து வந்த நிலையில் காதலனை நேரில் சந்தித்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த திட்டமிட்டிருக்கிறார் ஜாக்லின். அதன்படி தனது காதல் விவகாரத்தை தாயிடம் தெரிவிக்க நம்ம ஊரை போல அறிவாள தூக்கிட்டு விரட்டல. மகளோட ஆசையை கேட்டுட்டு தாயும் மகளும் அடுத்த பிளைட்ட புடிச்சு ஆந்திராவில வந்து இறங்கிட்டாங்க. தன்னை தேடி அவள் வருகிறாள் என்று தெரிந்ததும் விமான நிலையத்திற்கே சென்று காதலியை கட்டி அணைத்து வரவேற்றிருக்கிறார். காதலியை வீட்டுக்கு அழைத்து சென்றதும் சந்தனின் தாயார் வரவேற்று அவர்களை உபசரித்த விதம் ஜாக்லினையும் அவரது தாயாரையும் ரொம்பவே கவர்ந்து விட்டது. காதலன் சந்தனை தனது வாழ்க்கை துணையாக்கிக் கொண்டு அவரை அமெரிக்கா அழைத்துச் செல்ல இருப்பதாக தனது மகிழ்ச்சியை ஜாக்லின் தங்கள் காதலுக்கு பிள்ளையார் சுழி போட்ட இன்ஸ்டாகிராமில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருக்கிறார். இவர்களின் நாடு கடந்த காதல் காண்போரை வியப்படைய செய்தாலும் சந்தன் சிங்கை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்வது ஜாக்லினுக்கு அவ்வளவு எளிதானது அல்ல என்றும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருப்பதாகவும் அக்கண்ணா வைக்கிறார்கள் சட்ட நிபுணர்கள். எது எப்படி இருந்தாலும் நாடு விட்டு நாடு வந்த காதலுக்கு ஜே என்பதுதான் இன்ஸ்டா விரும்பிகளின் மனநிலையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.